தேவன் எனக்கு ஒரு தாட் ஒன்று கொடுத்தாரு. ஸோ இது என்ன தாட்னா சொல்கிறேன் கேளுங்க. இப்போது எங்கள் அப்பாவை போல் ஒருத்தர் இருக்கணும்னா யாராக இருப்பா? எங்கள் அப்பாவை போல் ஒருத்தர் இருக்கணும்னா அது யாராக இருப்பா? நான் தானே இருப்பேன். ஏன்? ஏன்னா தேர்ஸ் எ பயாலாஜிக்கல் கனெக்ஷன். ஏன்னா என்னது? தேர்ஸ் எ பயாலாஜிக்கல் கனெக்ஷன். எங்கள் அப்பாவை போல் அவங்க மனைவி ஆக முடியாது. ஆமாம் தானே? எங்கள் அப்பாவை போல் அவங்க மனைவி ஆக முடியாது. எங்கள் அப்பாவை போல் யார் தான் ஆக முடியும்? நான் மட்டும்தான் ஆக முடியும். ஸோ அப்போ எங்கள் அப்பாவை தெரியணுன்னா யாரை பார்க்கலாம்? என்னை பார்க்கலாம். என்னை பார்த்தா எங்கள் அப்பா மாதிரி இருக்குதா? அப்படியா? சரி, ஓகே. ஸோ only a son can representate his father. ஓகேங்களா? என்னை பற்றி தெரியணுன்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்கலாம். எங்கள் அப்பாவை பற்றி தெரியணுன்னா யார்கிட்ட கேட்பீங்க? என்னை பற்றி என்கிட்ட கேட்பீங்க. ஸோ திஸ் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் த சன் அண்ட் த ஃபாதர். ஓகேங்களா? இப்போது இந்த உலகத்தில் அந்த தகப்பன் குமாரன் என்ற கனெக்ஷன் இல்லாமல் எந்த விஷயமே ஆக்சஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா ஒன்லி வென் யூ நோ யுவர் ஃபாதர் அண்ட் யூ ஆர் த சன், நீங்கள் உங்களுடைய தகப்பனுடைய குமாரன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும் போது தான் பிதாவானவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறான்னு உங்களுக்கு தெரியும். ஆமாம் தானே? இப்போ என் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து கேட்குறேன், இந்த சூழ்நிலையில் எங்கள் அப்பா எப்படி யோசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன்னா அவன் என்ன சொல்லுவான்? ஏண்டா அவர் உங்கள் அப்பா வச்சு என்கிட்ட கேட்குறேன்னு. புரியுதுங்களா? அவன் உங்கள் அப்பா வச்சு என்கிட்ட கேட்குறேன், உங்கள் அப்பா பற்றி உனக்கு தாண்டா தெரியணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ அப்போ அவன் அப்படி சொல்ல, the person who is supposed to say is me, because I am the son. So only when you are entitled to be a son, you will know the father's heart. குமாரன் ஆகும்போது தான், குமாரன் என்ற ஸ்தானத்தை நாம் கையில் எடுக்கும்போது தான் என்ன தெரியும்? தகப்பனுடைய மனது, அவருடைய கனோஷன் அண்ட் அவருடைய பிரின்சிபிள்ஸ் தெரியும். இந்த உலகத்தில் அந்த விஷயம் தெரியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நான் இப்போது என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன்ல, என்ன கேட்டேன்? எங்கள் அப்பா இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நல்ல கொஞ்சம் ஞானமானவன் வந்தால் உங்கள் அப்பா பற்றி உனக்கு தான் தெரியணுன்னுவான். அவனே ஒரு ஏடா கூடமா இருந்தால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நம்மவா ஜாலியாக போய்டணும். புரியுதுங்களா? ஏன்னா இந்த உலகத்தில் தேவனுடைய வழி இல்லாத அதுக்கு ஈக்குவலண்ட்டான நிறைய வழி வந்துச்சு. ஆனால் எதுவுமே என்ன இல்லை, நித்தியமான வழிகளாக இல்லை. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது, ஆனால் எல்லாமே எதுக்கு நேராக இருக்குது? அழிவுக்கு நேராக தான் இருக்குது. அழிவில்லாமல் ஒரு விஷயம் இருக்கணும்னா அது யார்கிட்டேருந்து வரணும்? உங்கள் அப்பா கிட்டேருந்து தான் வரணும். பிதான்றதோட உங்கள் அப்பான்னு சொன்னால் தான் கனெக்ஷன் வரும். ஓகேங்களா? பிதான்றதோட அப்பான்னு சொன்னால் தான் கனெக்ஷன் வரும். இப்போ தேவனை பற்றி தெரியாத ஒருத்தங்கிட்ட எனக்கு இப்போ வர வர எப்படி ஆகுதுன்னா, தேவனை பற்றி தெரியாத ஒருத்தவங்கிட்ட தேவனை குறித்து சொன்னீங்கன்னா, தேவனை குறித்து சொல்கிறத விட உங்கள் அப்பாவை குறித்து தான் நீ சொல்லுவ. ஏன்னா when it comes to your father, it doesn't become a religion, it becomes your lifestyle. ஓகேங்களா? ஸோ இப்போது டெய்லி நடக்கிறேன், போகிறேன், வரேன் அப்படின்றத நான் வந்து மதம்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து என் வாழ்வாதாரம், என்னுடைய லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவேன். ஏன்னா யூ ப்ராக்டிஸ் இட் டெய்லி. யூ கோ அண்ட் ஸ்பீக் டு யுவர் ஃபாதர் டெய்லி. அண்ட் அந்த பிரின்சிபாலிட்டிஸ் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வாழ்க்கையில் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து என்னது கிறிஸ்டியானிட்டியில் லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? ஸோ இப்போ யாருக்கா தேவனை குறித்து சொல்லணுன்னா, தேவனை குறித்து சொல்கிறத விட உங்கள் தகப்பனை குறித்து சொல்லுங்கள். புரியுதுங்களா? உங்கள் தகப்பனை குறித்து சொல்லும் போது நீங்கள் அவன்கிட்ட மதத்தை சொல்ல மாட்டீங்க, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சொல்லுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சொல்லணுன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? குமாரனாக இருக்கணும். புரியுதுங்களா? நம்ம யோசிப்போம், இயேசு கிறிஸ்துவ நம்மளை மாதிரி தான் அந்த உலகத்தில் வாழ்ந்தார், அவர் மட்டும் எப்படி பாவம் செய்யாமல் வந்தார்? இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கிரிட்டிக்கலான ஒரு தாட்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தான் இருந்தார், எப்படி அவர் பாவம் செய்யாமல் இருந்தார்? இப்போ நம்ம சீரீஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் அ ஹியூமன்
சக மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எப்படி பாவம் செய்யாமல் இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த the connection between his father was so tight that he never had an option to do sin. புரியுதுங்களா? ஒரு எம்டி ஸ்பேஸ் இருந்தால் தானே வழி மாறி போகும். இதுதான் வழி, இதை குறிச்சே யோசித்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பாவத்துக்கான வழி இல்லை மாம்சத்துக்கான வழியே அங்கே தெரியாது. எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறான் இந்த உலகத்தில். பாவம் செய்கிறதுனால என்ன ஆகுது? வழியை விட்டு விலகி போகிறான். ஆனால் கிறிஸ்து எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, எந்த நேரமும் என்ன இருந்திருக்கும்? பிதாவானவருடைய பிரின்சிபிள்ஸ், பிதாவானவருடைய நடைமுறை தான் அவருடைய மனதில் ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு நீதிக்கேற்ற வழிகள் ஓடிட்டே இருக்கும்போது அவருக்கு பாவம் செய்ய இல்லை மாம்சத்தை குறித்து யோசிக்க அந்த மாதிரி வழி இருந்திருக்காது. அதனால தான் 12 வயசுலேயே அவர் என்ன வேலைக்கு போயிட்டார். அவர் காணாமல் வந்து போய் தேடுறாங்க. எங்கேப்பா அவர் சொல்கிறார், என்னை ஏன்பா தேடுறீங்க? நான் இந்த வேலைக்காக வந்திருக்கிறேன், என்னை ஏன் தேடுறீங்க? ஸோ அட் தட் ஏர்லி ஸ்டேஜ் he understood and he validated that he was a son of God. அவர் குமாரன் என்று அறிந்து கொள்ளும் போது தான் குமாரத்துவத்துக்கு நேரான வேலையில் போய் உட்கார்றாரு. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையில் உட்கார்ந்தா தான் யார் மாதிரி இருக்க முடியும்? ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி இருக்க முடியும். இயேசுவை போல வாழ்கிற ஒரு படிக்கட், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு குமாரன் என்று நீங்கள் குமாரராக இருக்கிறீங்கள் என்றதை நீங்கள் என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். நீங்கள் விசுவாசிக்கணும், அந்த வழியில் நடக்கணும். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணுன்னா, ஒரு விஷயம் எடுத்துக்கலாம். இப்போது ஆதாமை தேவன் கிரியேட் பண்ணார்ல, ஆதாமை கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணார்? ஆதாம் உள்ளேருந்து ஏவல் எடுத்தார். ஆதாம் என்ன பண்ணார்? கொண்டார ஸ்லீப்பிங் டோசேஜ் கொடுத்து தூங்க வச்சிட்டாரு. அது ஜெனசிஸ் 2:21 இருக்குது. அது கொஞ்சம் படிப்போமா? And the Lord God caused a deep sleep to fall on Adam, and he slept. And he took one of his rib and closed up the flesh in its place. Then the rib which the Lord God had taken from man, he made into woman, and he brought her to the man. இப்போது ஒரு மனிதனுக்குள்ள போன் என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. உங்களுக்குள்ளே எலும்பு இல்லைன்னா நம்ம புழு மாதிரி தான் இருப்போம். ஆமாம் தானே? இப்போயே பாதி பேர் புழு மொத்தங்கிறாங்க பொழுது. எலும்பு இல்லைன்னா எப்படி இருப்போம்? புழுவை போல் இருப்போம். ஏன்னா த போன் கிவ்ஸ் யூ த ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போ ஆதாமை கிரியேட் பண்ண ஆண்டவர் ஏன் ஏவாளையும் ஆதாம் மாதிரியே ஒரு ப்ராசஸில் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடாது? ஏன் ஆதாம் ஏவாளை அப்படி கிரியேட் பண்ணியிருக்கக்கூடாது? காட் வாண்டட் ஈவ் டு பி எ பார்ட் ஆஃப் ஆடம். புரியுதுங்களா? ஆதாமுடைய ஒரு பங்காக, ஆதாமுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேலையை கேரி பண்ணக்கூடிய ஒரு மாம்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த விழாவிலேருந்து எடுத்து வைக்கிறார். அப்போ தான் மனுஷனாக இருக்கிற நம்மளுக்கு என்ன புரியும்? ஓ, இப்படி பண்ணிக்கிறாரா? ஏன்னா நம்ம என்ன பார்ப்போம்? கீழே பார்த்துன்னு இருப்போம். கீழே எங்கேயா வழி கிடைக்குதா? எதை ஈஸியாகுதா? டக்குன்னு பூந்து போயிடலாமா? பெரிய லைன் இருக்கும். நம்மளுக்கு என்ன பண்ணுவானுங்க? ஷார்ட்கட்லேயே பூந்து போவாங்க. என்னன்னா ரொம்ப அவசரமாக கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியும்னு. they use the worldly influence. I think the greatest influence that you can have is the Son of God. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யூ கேன், அது என்ன சொல்லான்னு ஒரு வார்த்தையே கிடையாது. தட்ஸ் த கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தட் யூ கேன் ஹேவ் இன் திஸ் வேர்ல்ட். தேவனுடைய குமாரனா இந்த உலகத்தில் செயல்படும் போது தான் என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில் வாழ முடியும். வாழ முடியும்னா கிறிஸ்துவை போல் மட்டும்தான் வாழ முடியும். அதுதான் ஒரே வழி. ஸோ அந்த வழிக்காக என்ன இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும்? யூ மஸ்ட் ஹேவ் திஸ் சன்ஷிப். குமாரன் என்ற ஒரு தகுதி உடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். ஸோ கம்மிங் டு த கான்செப்ட், ஏவாள் ஆதாம் என்ன பண்ணார்? தேவன் என்ன பண்ணார்? ஆதாம் உள்ளேருந்து அந்த விலா எலும்பை எடுத்து ஏவாளை செஞ்சார். ஸோ ஏவாளை அது செஞ்சுட்டு அப்புறம் என்ன சொல்கிறாரு? அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாரு. ஸோ when Adam was made, he was made with a purpose. புரியுதுங்களா?
பிஃபோர் காட் டோல்ட் ஆடம் நீங்கள் பழுகி பெருகணும் பூமியை நிரப்பணும் அப்படின்னு சொல்லும் போது காட் வுட் ஹவ் தாட் தட் திஸ் ஃப்ளஷ் வில் டூ த வேர்ட் தட் ஐ சே அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மனதில் இருந்து தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், செஞ்சிருப்பார். ஸோ அவர் செஞ்சு நிப்பாட்டும் போது ஸோ ஆடம் வாஸ் மேட் வித் அ பர்பஸ். ஸோ அந்த பர்பஸை கட்டக்கூடிய ஒரு மாமிசம் கூட இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணார், ஏவாளை கிரியேட். ஸோ அந்த பர்பஸ் 2 பேரும் சேர்ந்த உடனே தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை தேவன் சொல்கிறார், பழுகி பெருகி பூமியை நிரப்பு கீழ்ப்படுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மேரேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மேரேஜ் இப்போ 25 வயசு மேலே ஆனாலே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிடுறாங்க, ஐயா என் புள்ள ஒண்டி கட்டியாக சுற்றின்னு இருக்குது, யாருன்னா ஒருத்தரை பார்த்து என்ன பண்ணோம், கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா தனியாக இருக்கக்கூடாதான், அவரே தனியாக வச்சுக்கிறாரு, இவங்க தனியாக இருக்க மாட்டாங்களாம். 25 வயசு மேலே ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறாங்க, பொண்ணு தேடுறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்க. அவர் ஒரு வேலைக்காக அமுச்சிக்கிறார்ல, உனக்கேற்ற வேலையால் உன் கூட வருவாங்க. ஆதாம் செஞ்சிட்ட பிறகு தான் ஏவாள் வந்தாங்க. புரியுதா? ஆதாம் செஞ்சிட்ட பிறகு தான் ஏவாள் வந்தாங்க. ஸோ ஏவாள் யாராக இருந்தாங்க, ஆதாமனுடைய ஆதாம் கூட அவருடைய வேலையை செய்கிற ஒரு ஆளாக இருந்தாங்க. ஆதாமுக்கு வேலை செய்கிற ஆளாக இல்லை, ஆதாம் கூட தேவனுடைய வேலையை செய்கிறவங்களாம் இருந்தாங்க. இப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே போகிறாங்க, எங்கன்னா எதுனா ஊக்கு போடலாமா, யாருன்னா மாட்டுறாங்களா, யாருன்னா கொஞ்சம் வசதியான ஆளாக இருந்தால் அப்போ தான் சொத்துக்கத்தெல்லாம் வரும். என்ன சொல்கிறீங்க, நாம் அதனை சொத்துக்கத்தெல்லாம் வரும். அந்த மாதிரி லைஃப்டாக ஊக்கு போட்டுனே போவோம். யாருன்னா டக்குன்னு மாட்டுச்சுன்னா விட்டாத, டக்குன்னு முடிச்சிரு, ஒரே மாதத்தில் முடிச்சிடுவாங்க. போய் பார்ப்பீங்க, என்னப்பா இப்போ தானே பார்த்தோம், அதுக்குள்ளே கல்யாணம் ஆயிடுச்சா, ஓ அதுக்குள்ளே ஓகே சூப்பர் அப்படின்னு. ஆனால் சில நேரத்தில் அது தேவனுடைய வழியாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், கஷ்டம், போராட்டம், சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை வரும். ஏன்னா தேவன் உனக்குன்னு ஒரு வேலை பண்ணி வச்சுக்கிறாரு. நீ கல்யாணம் பண்ணு குடும்ப நடத்தலான்னு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ, அவருடைய வேலையை நீ செய்ய மாட்டேன். புரியுதுங்களா? அவர் உனக்கு குடும்பம் நடத்தணும்னு உனக்கு ஒரு சித்தத்தில் வழி வச்சுருந்தா கண்டிப்பாக உனக்கு குடும்பம் வரும். அதுக்குள்ளே குடும்பத்துக்கு ஆசைப்பட்டுன்னு போனேன்னா என்னத்துக்கு ஆகும், மாண்டு போவீர்கள். அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிட்டுன்னா தெரியுமா சொல்லுவாங்க, இருவரும் ஒன்றாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் வசனம் போச்சு, 2 பேர் கை பூச்சி அமுச்சு விட்டுருவாங்க. புரியுதுங்களா? எனக்கு இதில் என்ன தெரியுதுன்னா, இருவரும் மாம்சத்திலே ஒன்றாக இருப்பதை விட இருவரும் அவர் சித்தத்திலே ஒன்றாக இருப்பது தான் மேட்ரு. புரியுதுங்களா? ஏன்னா இருவரையும் சேர்ப்பது என்னது, அவருடைய சித்தம். அப்போ இருவரும் ஒன்றாக இருப்பதும் என்னது, அவருடைய வேலையில் ஒன்றாக இருக்கு. நீங்கள் இருவரும் ஒரே மனதில்லை, நானும் சோறு சாப்பிட்லன்னா அவங்களும் சோறு சாப்பிட்ணுன்னு அது மேட்ரு கிடையாது. புரியுதுங்களா? நீங்கள் இருவரும் ஒரே விசுவாசத்தில் ஒரே பிரின்சிபலில் ஒரே தகப்பனுடைய குமாரர்களாக செயல்படும் போது தான் என்ன வரும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லைன்னா மறுகையாக தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல, இந்த மேரேஜ்ன்ற ஒரு ப்ராசஸ். ஸோ இந்த மேரேஜ்ன்ற ஒரு ப்ராசஸுக்கு என்ன தேவைன்னா, குமாரனுடைய ஞானம் தேவை. அப்போ தான் அவருடைய வேலை என்னான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க முடியும். அப்போ தெரிஞ்சின பிறகு தான் என்ன வரும், எல்லாமே வரும். என்ன வரணும்னு என்ன சொல்கிறான்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா? தேவனுடைய குமாரனாய் நம்மை அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான வேலை. அதை அறிந்து கொண்டு தான் நம்மளுடைய உலகத்தரம் வாய்ந்த மாம்சத்துக்குரிய வேலைகளை செய்ய தொடங்க வேண்டும். Until you have been validated that you are a son of God, you can't prevail in this world. புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு பாதையில் வழி எடுத்து உலகத்தில் அவங்க இஷ்டத்துக்கு என்ன சொல்கிறது, அமிச்சவர் அவர், சோறு போடுறது அவர், வாழ்கிறது நீயா, நல்லா இருக்குதே கதை, வாழ வைக்கிறதும் அவராக தான் இருக்கணும், வீட்டுன்னு போய் முடிக்கிறதும் அவராக தான் இருக்கணும். புரியுதுங்களா? அதுதான் கம்ப்ளீட் சரண்டர். வாழ வைக்கிறதும் கூட்டின்னு வர்றதும் அவர், சோறு போடுறதும் அவர், வாழ வைக்கிறதும் அவர், உங்க கூட கூட்டின்னு வர்றதும் அவர். அப்படி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். அப்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தார்.
அதனால தான் 12 வயசில் என்ன பண்ணிட்டார், அவரை தனியாக கொண்டு போயிட்டு அவரை காணவன் தேடும் போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அப்பா நான் என் வேலையில் இருக்கிறேன்ப்பா, என்னப்பா என்ன வந்து தேர்ந்துக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதாப்பா இதுதான் என் வேலைன்னு, நான் என் வேலையில் இருக்கிறேன், என்னையாப்பா தேடுறீங்கன்ற. நாம் தேவனுடைய குமாரர்களாக இருக்கணும் என்ற ஒரு அறிவை உடையவர்களாக, ஸோ அந்த ஒரு கன்வர்ஷன், அந்த ஒரு பிரின்சிபிள்ஸில் வாழ தொடங்கும் போது தான் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் போல இருக்கும்.